Vivo Y300 இப்போ லேட்டஸ்டா லான்ச் ஆன ஒரு மொபைல். இந்த மொபைல் பார்த்தா ஆஃப்லைன் ஸ்டோர்ஸ்ல அவைலபிளா இருக்கும். இந்த மொபைல் அப்படி என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணாட்டா இதான் இன்ஸ்டாகிராம் ஐடி லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸ்டார்ட் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் மொபைலோட பாக்ஸ்ல இருந்து ஆரம்பிச்சலாம். மொபைலோட பாக்ஸ் பார்க்கல இப்படிதான் இருக்கும். பாக்ஸ் மேலே பாத்தீங்கன்னா மொபைல் என்ன கலர் வரும்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருப்பாங்க. பாக்ஸ் ஓப்பன் ஃபர்ஸ்ட் பார்த்தா மொபைல் இருக்கு. மொபைலை தவிர்த்து பார்த்தா 80 வாட்ஸ்க்கான அடாப்டர், டைப் சி யூஎஸ்பி கேபிள், சிம் எஜெக்டர் பின், மொபைல் கேஸ், அடுத்து யூசர் மொபைல். ஓவரால் இவ்வளவு தான் பாத்தீங்கன்னா மொபைலோட பாக்ஸ்ல இருக்கு. இப்ப மொபைலை பத்தி பார்க்கலாம். டிஸ்பிளே இருந்து ஆரம்பிக்கலாம். டிஸ்பிளே பொறுத்தவரை 6.67 இன்ச்சுக்கான ஃபுல் ஹெச்டி பிளஸ் அல்ட்ரா விஷன் ஆம்லோ டிஸ்பிளே இருக்கு. ரெஃப்ரெஷ் ரேட் பாத்தீங்கன்னா 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கு. பிரைட்னஸ் பாத்தீங்கன்னா 1800 ஹெர்ட்ஸ்க்கான பீக் பிரைட்னஸ் இருக்கு. ஹெச்டிஆர் கண்டென்ட் பொறுத்தவரை பார்த்தா யூடியூப்லயே சப்போர்ட் ஆகாது, நெட்ஃபிளிக்ஸும் சப்போர்ட் ஆகாது. ஸ்பீக்கர் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ஸ்டீரியோ ஸ்பீக்கர் இருக்கு. இயர் பீஸும் பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கரா ஒர்க் ஆகும். மொத்தமா இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா 2 ஸ்பீக்கர் இருக்கு. கேமரா பொறுத்தவரை ஃப்ரண்ட்ல செல்ஃபிக்கு பார்த்தீங்கன்னா 32 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா இருக்கு. பேக் சைட்ல பார்த்தீங்கன்னா டபுள் கேமரா இருக்கு. 50 மெகா பிக்சலுக்கான மெயின் கேமராவும் 2 மெகா பிக்சலுக்கான டெப்த் கேமராவும் இருக்கு. வீடியோ குவாலிட்டி பொறுத்தவரை ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டு சைடுமே 1080 30 fps வீடியோ ஷூட் பண்ணிக்கலாம். ப்ராசஸர் மொபைலோட பெர்ஃபார்மன்ஸ் யூஸ் பண்ணி ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா ஸ்னாப்டிராகன் 4 Gen 2ங்கிற இந்த ப்ராசஸர் யூஸ் பண்ணிக்காங்க. இந்த ப்ராசஸர் பத்தி சொல்லலாம் அப்படின்னா ஓவரால் நார்மல் யூசேஜுக்கு இந்த ப்ராசஸர் பார்த்தா நல்லா இருக்கும். கேமிங்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஓகேவா இருக்கும், சூப்பரான இருக்காது. கேமிங்க்கு இந்த மொபைலை ப்ளே பண்ணிக்க முடியும். பட் இது பார்த்தா கேமிங் மொபைலாம் கிடையாது, ஓவரால் யூசேஜ் மொபைல். ஓவரால் யூசேஜ் இந்த ப்ராசஸர் நல்லாவே இருக்கும். பேட்டரி பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா 5000 mAh பேட்டரி இருக்கு. அது சார்ஜ் பண்ணதுக்கு 80 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு. 80 வாட்ஸ் சார்ஜ்னால கிட்டத்தட்ட 45 நிமிஷத்துல பாத்தீங்கன்னா ஃபுல் சார்ஜ் ஏறிடும். ஓஎஸ் பொறுத்தவரை பாத்தீங்கன்னா ஃபன் டச் ஓஎஸ் பேஸ்டான Android 14 கொடுத்துருக்காங்க. பாக்ஸ்ல பார்த்தீங்கன்னா Android 14க்கான OS தான் வரும். அப்டேட்ல பார்த்தீங்கன்னா Android 15 வரும். அப்டேட்ஸ் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா 2 வருஷத்துக்கான சாஃப்ட்வேர் அப்டேட்டும் 3 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் வரும். கனெக்டிவிட்டி பொறுத்தவரை 8 5G பேண்ட் இருக்கு, Wi-Fi 5 இருக்கு, ப்ளூடூத் பார்த்தீங்கன்னா 5.0 கொடுத்துருக்காங்க. NFC சப்போர்ட் பார்த்தீங்கன்னா இந்த மொபைல கிடையாது. இப்போ இந்த மொபைலோட டிசைன் அண்ட் பிசிக்கல் பத்தி பார்க்கலாம். டிசைன் பொறுத்தவரை பேக் சைடு லுக் பார்க்க இப்படிதான் இருக்கும். எப்படி இருக்கும் அப்படின்னா பேக் சைடு பார்த்தா லைனா பார்த்தா 2 கேமரா கொடுத்துருக்காங்க. சொன்ன மாதிரி 50 மெகா பிக்சலுக்கான மெயின் கேமராவும் 2 மெகா பிக்சலுக்கான டெப்த் கேமராவும். அது கீழே பார்த்தா அப்படியே ஓரா அந்த லைட் இருக்கு. இந்த லைட் பார்த்தா விவோ V சீரிஸ்ல இருந்துச்சு. இப்போ இந்த Y சீரிஸும் கொண்டு வந்திருக்காங்க. நல்லாவே இருக்கு. அந்த லைட்டுமே கேமரா யூஸ் பண்ண சொல்ல அந்த லைட்டுமே வந்து நம்ம யூஸ் பண்ணி போட்டோஸ்லாம் எடுக்க முடியும். பேக் சைட்ல பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. அப்படியே சைடு ஃப்ரேமுக்கு வந்து அப்படின்னா சைடு ஃப்ரேமுக்கு பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்ல மெட்டல் ஃபினிஷ்ல யூஸ் பண்ணிருக்காங்க. டிசைனர்ஸ் பார்க்கறதுக்கு இப்படிதான் இருக்கும். பார்க்கறது பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு குட் லுக்ல இருக்கு. பிசிக்கல் பொறுத்தவரையும் டாப்ல பார்த்தீங்கன்னா நாய்ஸ் கேன்சல் மைக் இருக்கு. அப்படியே பாட்டம் வந்து அப்படின்னா ஸ்பீக்கர், டைப் சி போர்ட், அடுத்து மைக் இருக்கு, சிம் ட்ரை இருக்கு. சிம் ட்ரை பத்தி நான் சொல்றேன். ரைட் சைட்ல பார்த்தீங்கன்னா வால்யூம் பட்டன், பவர் பட்டன் இருக்கு. சிம் ட்ரை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா டியூல் நானோ சிம் போட்டுக்க முடியும். 2 சிம் கார்டு போட்டுக்கலாம். இல்ல அப்படின்னா ஒரு சிம் கார்டு பிளஸ் ஒரு மெமரி கார்டு போட்டுக்கலாம். மெமரி கார்டே பார்த்தீங்கன்னா அப் டு 2 TB வரைக்கும் போட்டுக்க முடியும். வெயிட் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா 188 கிராம் இருக்கு. ஐபி ரேட்டிங்குமே இந்த மொபைல் இருக்கு. ஐபி ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 64 இருக்கு. அதே மாதிரி இந்த மொபைல பார்த்தீங்கன்னா சில ஏஏ ஃபீச்சர்ஸ்மே இருக்கு. எல்லா ஃபீச்சர் முன்னாடி ஏஏ முன்னாடி போட்டாங்க அப்படின்னா அது ஏஏ ஃபீச்சர் வரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மொபைல்ல ஏஏ என்கான்ஸ் இருக்கு, ஏஏ இரேசர் இருக்கு, ஏஏ சூப்பர் மூன் இருக்கு. இது மாதிரி பார்த்தீங்கன்னா சில ஏஏ ஃபீச்சர்ஸ்மே இந்த மொபைல் இருக்கு. நல்ல ஃபீச்சர்ஸ் தான். மொபைலோட ஸ்டோரேஜ் ரேம் அண்ட் ரோம் பொறுத்தும் ரேம் பார்த்தீங்கன்னா 8GB ரேம்ல இருக்கு. ரோம் பார்த்தீங்கன்னா 128GB அண்ட் 256GB இருக்கு. ரேம் டைப் பார்த்தீங்கன்னா LPDDR4X இருக்கு. UFX பார்த்தீங்கன்னா 2.2 இருக்கு. இந்த மொபைலோட பிரைசிங் பொறுத்தவரை 8 + 128GB பார்த்தீங்கன்னா 22,000, 8 + 256GB பார்த்தீங்கன்னா 24,000. இங்க பேங்க் ஆஃபர், கார்டு ஆஃபர்லாம் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இனிமே பார்த்தீங்கன்னா பிரைசிங் கம்மியாகும். ஓவரால் இந்த மொபைலை பார்த்து சொன்னோம் அப்படின்னா ஒரு நார்மல் யூசேஜுக்கு நல்லா இருக்கும். மற்றபடி பர்ஃபார்மன்ஸ் நீங்க வேற மொபைல் வாங்கணும் அப்படின்னா இதே 20K பார்த்தீங்கன்னா வேற நல்ல மொபைல்ஸ்னாவே இருக்கு. ஓவரால் நார்மல் யூசேஜுக்கு எனக்கு ஒரு நல்ல மொபைல் வேணும்னா இந்த மொபைல் ட்ரை பண்ணலாம். நான் இந்த வீடியோ பார்த்தா ஜஸ்ட் இந்த மொபைலோட ஸ்பெசிஃபிகேஷன் மட்டும் தான் சொல்லியிருப்பேன். இந்த மொபைல் பத்தி வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா பார்த்தீங்கன்னா ரிப்ளை பண்ணுவேன். இது மாதிரி வீடியோஸ்லாம் பார்க்கறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா இதான் இன்ஸ்டாகிராம் ஐடி லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.